ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ரேவதி. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எதுவும் வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ அதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லிட்டேன். எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் வந்து எனக்கு ஜனவரி 4 இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோஸ் நான் கொடுத்துருவேன், சரிங்களா. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ரிட்டன் நோட்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா லெசனுக்கும் வந்து ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இந்த ஒரு ரீசன் தான், எக்ஸாம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து ரிவைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு நான் சொல்லிட்டேன், சரிங்களா. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு வந்து பேபி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் எல்லா லெசன்ஸுமே வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா. ஸோ என்னோட தாட்டில் ஓகேவா, அதாவது எனக்காக நான் ரெடி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து எல்லா லெசனுக்குமே நான் வந்து ரெடி பண்ணிவிடுவேன், உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், சரிங்களா. ஓகே, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து எனக்கு தோணுச்சு, நான் சொல்லணும்னு நினச்சேன், சரிங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படி இல்லை யூபிஎஸ்சி வேறு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போ எக்ஸாமுன்னு இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் கூட ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000க்கு ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிண்டல் இருக்கும், சரிங்களா. ஒரு 20,000க்கு போய் சேர்ந்திங்கன்னா அதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, ஓகேவா. 50,000க்கு போய் ஒரு வேலைக்கு சேர்ந்திங்கனாலும் அதை கிண்டல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, சரிங்களா. வேலைக்கு போனாலும் கிண்டல் பண்ணுவாங்க, வேலைக்கு போகலனாலும் கிண்டல் பண்ணுவாங்க. கருப்பாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, வெள்ளையாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, குண்டாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, ஒல்லியாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, சரிங்களா. அதாவது வசதியாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க. மொத்தத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களன்னு இல்லை நம்மளை, ஓகேங்களா. நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி 4 பேர் இல்லைங்க, 4000 பேர் கூட இருக்கலாம், சரிங்களா. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தால் நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியாது, சரிங்களா. ஸோ நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கணும், சரிங்களா. ஸோ நமக்கான டார்கெட்டை நாம் தான் அச்சீவ் பண்ணணும், சரிங்களா. இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா யாரும் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் போயிட்டு அதை பண்ணணும். அதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னா அதற்கான ஸ்டெப் என்ன அப்படின்றத நாம் தான் வந்து திங்க் பண்ணணும், சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், சரிங்களா. ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா யாரும் உங்கள் கூட வந்து இங்கே போ அங்கே போ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் ஓகேவா, நமக்கு க்ளோஸ் ரிலேஷன் ஓகேவா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்திங்கன்னா நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து முன்னேறிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரையும் வந்து நான் சொல்லலை, குறிப்பிட்ட ஒரு சிலரை நான் சொல்கிறேன், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக இருப்பாங்க, யாருக்குமே இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே நம்மளை சுற்றி டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் மெயினாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்னு போயிட்டு ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு ஒரு நோட் வாங்க போனேங்க, ஒரு 2 நோட், ஓகேவா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒரு நோட் போட சொல்லி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சரிங்களா. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு யூனிட் இருக்குன்னா ஒரு நோட், ஒரு பெரிய நோட்டாக வாங்கி போட்டுக்கோங்க, 120 ருபீஸில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லா யூனிட்டுக்குமே போட்டுட்டேன். பட் இருந்தாலும் தமிழுக்கு, பொது தமிழுக்கு பார்த்திங்கன்னா நோட் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 நோட் போட்டேன். இன்னொரு நோட் வேணும் அப்படின்றதுக்காக நோட் வாங்க போயிருந்தேன். ஸோ நோட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 2 நோட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பென்னு வாங்கியிருந்தேன். ஸோ அதை வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரர் கேட்குறாரு, என்னம்மா நோட்டு வாங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இல்லைங்கண்ணா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையில் இருக்கிறவர் சிரிக்கிறாரு. ஸோ அப்போ என்ன புரியுது, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா கடையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தான், நான் வந்து தப்பெல்லாம் சொல்லலை. பட் ஆனால் அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு எதற்காக வரணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறாங்க, எங்கே வேலை வாங்கிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு தான், சரிங்களா. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா. 3 மாதம் 6 மாதம் படித்தா கண்டிப்பாக வந்து வேலை வாங்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நாம் மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், சரிங்களா. ஸோ அதற்கான முயற்சியை நாம் தான் கொண்டு வரணும், சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது வெறும் 3 மாதம் 6 மாதம் படித்தாலே கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன்லேருந்து யோசித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ எப்போ பார்த்தாலும்
பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, என்ன வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. "நீ எல்லாம் எங்க படிக்கிறேன்னு தான் சொல்ற, ஒண்ணும் வேலை வாங்க மாட்டேன்றியே! எம்ஃபில் முடிச்சிருக்க, அப்புறம் இத முடிச்சிருக்க, அத முடிச்சிருக்கன்னு சொல்ற. ஆனா, ஒரு வேலையும் வாங்க மாட்டேன்றியே! சும்மா வீட்ல தான் இருக்க." அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து லைட்டா டீமோட்டிவேட் ஆகும். பட் அந்த டீமோட்டிவேட்ட மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் யாருமே நமக்கு மோட்டிவேட் தேவையில்லங்க. சரிங்களா? எல்லாருமே நம்மள சுற்றி எல்லாருமே டீமோட்டிவேட்டா இருந்துட்டு போட்டும். ஆனா, ஒரே ஒருத்தர் மட்டும் நமக்கு மோட்டிவேட்டா இருக்கணும். அது யார் அப்படின்னா, நாம தான். சரிங்களா? நமக்கு நாம தான் மோட்டிவேட். சரிங்களா? யாருமே மோட்டிவேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாருமே நமக்கு மோட்டிவேட் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு போதும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்கள வந்து லைட்டா மோட்டிவேட் பண்றதுக்காக தான். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.